வெல்கம் டு ஏஏ மேக்ஸ். இன்றைக்கி 9th ஸ்டாண்டர்டில் நம்ம ஃபஸ்ட் லெசன் கணமொழி பார்க்க போகிறோம். கணமொழி அப்படின்னா என்னென்னா பாருங்க, கணமொழி முதல்ல கணம்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும். ஏபிசிடி, அதுக்கப்புறம் ஏபிசிடி ஸ்மால் லெட்டர்ஸில் 1 2 3 4 5 இந்த மாதிரி ஆல்ஃபபெட்ஸும் நியூமரிக்கலும் இந்த மாதிரி நம்பர்ஸ்லாம் வந்ததுன்னா அது ஒரு செட், அதாவது கணம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கணத்துடைய குறி பார்த்திங்கன்னா இந்த ப்ராக்கெட் மாதிரி இருக்கிறது தான் இது குறி. ஸோ இந்த ப்ராக்கெட்குள்ளே தான் நம்ம இந்த கணத்தை போட்டு நம்ம ஆன்சர்ஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு கணம்னா என்னென்னு தெரிஞ்சுதா? இப்போது இந்த ஃபஸ்ட் லெசனில் மொத்தம் 3 டைப் இருக்குது. ஒன்று விவரித்தல் முறை, இன்னொன்று கன கட்டமைப்பு முறை, இன்னொன்று பட்டியல் முறை. 3 முறை இருக்குது. இது நம்ம பயிற்சியில் வரும்போது பார்த்தா உங்களுக்கு புரியும். விவரித்தல் முறை அப்படின்னா நமக்கு ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா அந்த கொஸ்டினை நம்ம விவரித்து எழுதணும். அதே மாதிரி கன கட்டமைப்பு முறைன்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா நம்ம இந்த எக்ஸ் சச் தட் எக்ஸ்ன்னுட்டு நம்ம அதை ஆரம்பித்து எழுதணும். பட்டியல் முறை அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்பர்ஸில் நம்ம எழுதணும். அது கொஸ்டின் உங்களுக்கு கொடுக்கும்போது உங்களுக்கு பயிற்சி பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். இப்போ பயிற்சிக்கு போகலாங்களா? பயிற்சி 1.1 பாருங்கள். பின்வருவனவற்றுள் எவை கணங்களாகும்? 1 முதல் 100 வரையில் உள்ள பகா எண்களின் தொகுப்பு. 1 முதல் 100 வரையில் உள்ள பகா எண்களின் தொகுப்பு. பகா எண்கள்னால் என்னென்னு தெரியும் இல்லைங்களா உங்களுக்கு? 1 3 5 7 தன்னாலும் வகுப்படக்கூடியது தான், ஒன்றாலும் தன்னாலும் வகுப்படக்கூடியது தான் பகா எண்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இது இந்த பகா எண்களை நம்மளால் இந்த ப்ராக்கெட்குள்ளே போட்டு நம்மளால் சொல்கிற முடியும், போயிட்டே இருக்கும். ஸோ இது கணம். இந்தியாவில் உள்ள செல்வந்தர்களின் தொகுப்பு. இந்தியாவில் உள்ள செல்வந்தர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளால் சொல்ல முடியாது, ஏன்னா நல்ல மனசு இருக்க எல்லாருமே செல்வந்தர்கள் தான். ஸோ இது நம்மளால் சொல்ல முடியாதுங்கிறதுனால இது கணம் அல்ல. இந்தியாவில் உள்ள ஆறுகளின் தொகுப்பு. இந்தியாவில் உள்ள ஆறுகளின் தொகுப்பு நம்மளால் சொல்ல முடியும். ஸோ இது கணம். வளைக்கோல் பந்தாட்டத்தை நன்றாக விளையாடும் வீரர்களின் தொகுப்பு. வளைக்கோல் பந்தாட்டத்துன்னா எல்லாருமே நல்லா விளையாடுவாங்க. ஸோ இவங்க நல்லா விளையாடுவாங்க, இவங்க நல்லா விளையாட மாட்டாங்கன்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ இது கணம் அல்ல. ஸோ உங்களுக்கு இந்த 4மே புரிஞ்சுதா? நம்மளால் ஈஸியாக சொல்ல முடியறது கணம், நம்மளால் சொல்ல முடியாதது கணம் அல்ல. புரிஞ்சுதுங்களா? அடுத்தது பாருங்கள். பின்வரும் ஆங்கில சொற்களில் உள்ள எழுத்துக்களை பட்டியல் முறையில் எழுதுக. நான் சொன்னேன் இல்லைங்களா 3 டைப்பு பட்டியல் முறை, அதுதான் இது. அந்த டைப்பில் தான் 3rd டைப் தான் கேட்டிருக்காங்க. பாருங்கள், இந்தியா. ஸோ இந்தியா அப்படின்னா இப்போ பாருங்கள், இதில் அதாவது ரிப்பீட்டட் ஆகக்கூடாது. இப்போ இந்த வேர்ட் மறுபடியும் ரிப்பீட் ஆகக்கூடாது. ஐ ஒரு தடவை தான் போடணும், என் ஒரு தடவை தான் போடணும். ஐ ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கிறதுனால ஐ வேண்டாம். அடுத்தது ஏ. ஸோ ஒரு வேர்ட் ரிப்பீட்டடாக வரக்கூடாது, திரும்ப திரும்ப வரக்கூடாது. ஒரே ஒரு தடவை தான் நம்ம கொஸ்டினில் தான் அந்த ஆன்சர் எடுத்து எழுதணும். அடுத்தது பாருங்கள், பேரலாகிராமில் பி ஒரு தடவை போட்டிருப்போம். ஏ அடுத்தடுத்த முறை வந்திருக்கு, அதனால் ஒரு ஏ எடுத்திருக்கோம். ஆர் ஒரு ஆறு இருக்குது எடுத்திருக்கோம். எல் எத்தனை தடவை வந்திருக்கு? 3 தடவை வந்திருக்கு, அதனால் ஒரு எல் எடுத்திருக்கோம். ஓ ஒரு தடவை. ஜி ஒரு தடவை. ஏ ஏற்கனவே இங்கே எழுதிட்டோம், அதனால் எழுத வேண்டியதில்லை. அடுத்தது எம். ஸோ ரிப்பீட்டட் ஆகக்கூடாது, ரிப்பீட்டட் ஆகாமல் ஒரே ஒரு முறை மட்டும் எடுத்து எழுதணும். அடுத்தது பாருங்கள், MISSISSIPPI. எம் ஒரு தடவை எழுதியிருக்கோம், ஐ ஒரு தடவை எழுதியிருக்கோம். எஸ் 4 முறை வந்திருக்கு, அதனால் ஒரு எஸ் போட்டிருக்கோம். பி ஒரு முறை வந்திருக்கு, அதனால் பி ஒரு முறை போட்டிருக்கோம். புரியுதுங்களா? அடுத்தது பேரலாகிராம் முடிச்சாச்சு. வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு இந்த கொஸ்டினை நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள், புரியும். இப்போ நான் எழுதியிருக்கேன் பாருங்கள். சி ஒரு முறை வந்திருக்கு, சி எழுதியிருக்கோம். இசட் ஒரு முறை தான் வந்திருக்கு, இசட் எழுதியிருக்கோம். இ ஒரு முறை தான் வந்திருக்கு, ஹெச்சும் ஒரு முறை வந்திருக்கு. ஓ 2 முறை வந்திருக்கிறதுனால ஒரு ஓ எடுத்து எழுதியிருக்கோம். எஸ் ஒரு முறை வந்திருக்கு, எல்லும் ஒரு முறை தான் வந்திருக்கு. ஓ ஏற்கனவே இருக்குது, அதனால் ஒரு ஓ தான் எழுதியிருக்கோம். வி ஒரு முறை தான் வந்திருக்கு, அதே மாதிரி ஏவும் எழுதியிருக்கோம், ஏ எழுதியிருக்கோம். அடுத்தது கேவும் ஒரு முறை தான் வந்திருக்கு, ஐ ஒரு முறை வந்திருக்கு. ஸோ ரிப்பீட்டட் ஆகக்கூடாது, ஒரே ஒரு முறை தான் எழுதணும். அதுதான் இதோட கான்செப்ட். புரியுதுங்களா? அடுத்து போகலாங்களா?
A is equal to 0 3 5 8, B is equal to 2 4 6 10 மற்றும் C is equal to 12 14 18 20 என்ற கணங்களை கொண்டு சரியா தவறா என கூறுக. இப்போ 18 belongs to C. ஸோ இந்த சிம்பிள்ஸ்லாம் இந்த குறியீடுகள்லாம் நல்லா தெரிஞ்சுக்கணும். அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு பேஜில் இங்கே கொடுத்துருப்பாங்க. இந்த குறியீடுகள்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த குறியீடுகள்லாம் என்னென்னு தெரிஞ்சால் தான் நம்ம அடுத்தடுத்த சம்ஸ் போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா குறியீடுகளோட பேர் தெரியணும் இல்லைங்களா. 18 belongs to C. இது இந்த குறியீடை வந்து belongs toன்னு சொல்லுவாங்க. ஸோ 18 belongs to C. 18 வந்து Cயில் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. பாருங்கள் 18 வந்து Cயில் இருக்குது. ஸோ இது வந்து சரி. அடுத்தது பாருங்கள் 6 not belongs to A. அதாவது இந்த நடுவில் ஒரு கோடு வந்ததுன்னா அது not belongs to. 6 வந்து ஏல இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள் 6 வந்து ஏல இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க கொடுத்துருக்க கேள்வி வந்து சரி. 14 not belongs to C. 14 வந்து Cயில் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது 14 பாருங்கள் Cயில் தான் இருக்குது. அதனால் இவங்க கொடுத்துருக்க கேள்வி வந்து தவறு. இந்த குறியை வச்சு கண்டுபிடிக்கணும். இந்த குறியை வச்சு இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிச்சி எழுதணும். 10 belongs to B. 10 வந்து பியில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க கொடுத்துருக்கிறது சரி. அடுத்தது 5 belongs to B. 5 வந்து 5ல் வந்து B இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள் 5 எங்கே இருக்கு? 5 வந்து ஏல தான் இருக்குது. அப்போது இவங்க கொடுத்துருக்கிறது வந்து தவறு. 0 belongs to B. 0 வந்து பியில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 0 வந்து ஏல தான் இருக்குது. ஸோ இவங்க கொடுத்துருக்கிறது தவறு. அடுத்தது கோடிட்ட இடங்களை நிரப்புக. 3 belongs to dash. 3 வந்து எந்த இதில் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 3 பாருங்கள் 3 வந்து ஏல இருக்குது. அப்போது ஏ எழுதணும். 14 belongs to dash. 14 எதில் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. Cயில் இருக்குது. ஸோ Cயில் எழுதுகிறோம். அடுத்தது 18 dash B. 18 வந்து எதில் இருக்குது? not belongs to. 18 வந்து Cயில் இருக்குது. ஆனால் இவங்க B கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன குறி யூஸ் பண்ணுவோம்? not belongs to. 4 வந்து டேஷ் B. 4 எதில் இருக்குது? பியில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள் 4 வந்து பியில் தான் இருக்குது. அப்போ இவங்க கொடுத்துருக்கிறது வந்து சரி. அப்போது belongs to அப்படின்ட்டு இந்த குறியை போடணும். ஸோ இந்த சம்ஸோடு நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். அடுத்தடுத்த சம்ஸ் பார்க்கணுன்னா நம்மளுடைய சேனல் ஏஏ மேக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.